கர்த்தரின் இந்த இடத்துல சாட்சியாக வச்சதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2016 வர ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் எது செஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஃபெயிலியர் தான் ஆகும். எதையுமே நான் கம்ப்ளீட்டாக என்னால் முடிக்கவே முடியாது. இந்த சர்ச்சுக்கு எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சர்ச் உண்மையாகவே அதை நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணி நல்லா லைஃப்பில் வாழ்ந்து பார்த்துட்டேன், வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நான் எப்போ இதுக்கு வர ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து நான் எந்த படிக்க ஆரம்பிச்சினாலும், ஒரு டைப்ரைட்டிங் போனாலும், நான் ஆரம்பிக்கும்போது நான் 10th தான் என்னோடய லைஃப் தனியாக நான் மேரேஜ் ஆகி ஆரம்பிக்கும்போது. இப்போ ஆண்டவர் என்னை ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்காக நான் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதோட நான் 2024 Group 4 எக்ஸாம் எழுதினோம். அதில் டிஎன்பிஎஸ்சி இதில் செலக்ட் ஆனேன். நான் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகும்போது 3வது நாள் என்னோடய கவுன்சிலிங் டேட்டு. ஃபஸ்ட் டேட்லேயே எல்லா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் க்ளோஸ் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஆனால் ரெவென்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது அதிகமாக. நான் புதன்கிழமை எனக்கு கவுன்சிலிங் ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு போஸ்ட் ஒரு ஊரில் காட்டுச்சு. எதுன்னு பார்த்தேன், புதுக்கோட்டை. அதுவும் அது பிசி உமன் கேட்டகரி தமிழ் வழி கல்வியில் மட்டும்தான் இருந்தது. மீதி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ஒரே ஒரு வேக்கன்சி. எனக்கு முன்னாடி ஒரு 16 பேர் எனக்கு டெஸ்க்கு 17வது டெஸ்க்கு. நான் நினச்சிட்டே இருக்கேன் கர்த்தர் உமக்கு இது சித்தமானா எனக்கு இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுவும் புதுக்கோட்டை திருச்சிக்கு நியர்பை, எனக்கு திரும்பி நான் இந்த சபைக்கு வரணும், நான் இந்த சபையில் நான் நிற்கணும். நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு அந்த சபையில் எனக்கு ரொம்ப நான் ஆசீர்வாதமாக இருந்தேன். அதோட கர்த்தரோட ரொம்ப அதிகமாகவே ஐக்கியமான ஒரு விஷயம் இங்கே தான் எனக்கு கிடச்சிது. அப்போது ஆண்டவர் அதே போல் எனக்கு அந்த இடத்துல நான் போய் கவுன்சிலிங் மேம்கிட்ட சொல்லும்போது, புதுக்கோட்டை அந்த போஸ்ட்டு கோடு சொல்லும்போது அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு நாங்கள் அதை லாக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு அது அங்கே மைக்கில் அதை அனௌன்ஸ் பண்ணணும் என் பேர் சொல்லி. அந்த நேரங்கள் எனக்கு கர்த்தர் ரொம்ப எனக்கு அந்த இடத்துல கிருபை பாராட்டி எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் புதுக்கோட்டை கலெக்டரேட்டில் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். அதோட நான் ஒரு 3 நாள் ஃபேர் காப்பி செக்ஷனில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. நான் ரொம்ப விருப்பமாக சந்தோஷமாக இருந்தது. என்னை இப்போ நான் நினச்சி பார்க்கல. என்னை பர்சனல் அசிஸ்டண்ட் டு கலெக்டரேட் ஜென்ரலுக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்காங்க. அதாவது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நான் இப்போ இருக்கேன். அதுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. பாஸ்டர் அப்பாவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்காக நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. நிறைய விடுதலை அடைஞ்சிருக்கேன் வாழ்க்கையில். இப்போ பெரிய ஒரு காரியம் என் குடும்பத்தில். இப்போ ஃபஸ்ட்டு பெண்கள் ரொம்ப எங்கள் குடும்பத்தில் சாபம் இருந்துச்சு. தலைமுறையாக தலை பிள்ளையாக பிறக்கிற பெண் பிள்ளை தான் பிறக்கும். எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாருக்கும் பிறந்திருக்கு. அவங்களோட எங்கள் தாத்தாவுக்கு அந்த தலை பிள்ளையாக பிறக்கிற பெண் பிள்ளை இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற பெண் பிள்ளைகளும் யாருமே சரியான வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னோடய தலை மேலே இருந்த சாபத்தை, என் தலைமுறையின் மேலே இருந்த சாபத்தை எனக்கு முறிச்சு போட்டுட்டாங்க. இன்றைக்கி நான் ஒரு கிராஜுவேஷன், யாருமே எங்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் எங்கள் அப்பாவோட வழியில் நான் பார்த்ததில் கிராஜுவேட் இல்லை. நான் கிராஜுவேட் ஆனேன். அது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இங்கே நான் ஜெபிக்க வரும்போதெல்லாம் பாஸ்டர் அப்பா ஒரு நாள் சொன்னாங்க, தலைமுறையாக ஒரு சாபம் வர்றது ஆண்டவர் இன்றைக்கி முறிச்சு போடுறாங்க. அன்றைக்கி எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாங்க, உன்னோட இந்த சாபம் முறிஞ்சது, உனக்கு அடுத்து வர பெண் பிள்ளைகளுக்கு இது இல்லைன்னு. போராட்டம் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை எனக்கு செய்து கொடுத்த காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் தான் எங்கள் ஜென்ரேஷன் பெண் பிள்ளைகளில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாறினது. அதுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான். எப்படி உயிர்த்தெழுந்தான்னா, ஹீ கான்கவர் த டெத், மரணத்தை என்ன பண்ணானா வென்றாராம். தேவதூதன் உயிர்த்தலை வச்சு அப்புறம் கல்லெல்லாம் தள்ளி விட்டான். அதுக்கப்புறம் இயேசு வெளியே வந்தார். அப்படியா? அப்படி இல்லை. தேவதூதனோட வேலை என்னென்னா கல்லை பற்றி போடுற வேலை ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் என்ன சரீரம்? ஆமாம், சாவுக்கு ஏதுவான சரீரம். ரோமர் 8:11 படிச்சிங்கன்னா
அந்த வசனம் சொல்லும், சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மரணத்தோடு 3 நாள் அவர் அந்த அவரை கல்லறையில் வச்சுட்டாங்க. 3 நாள் ஆகி 3ஆம் நாளிலே உயிரோடு அவர் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழலை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. அவர் ஒரு புனிதர், அவர் ஒரு செயின்ட் அப்படி மாதிரி இருக்கலாம். இந்த புத்தர், காந்திலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவங்க மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆண்டவர் ஹல்லேலூயா, ஹி இஸ் ஆல்மைட்டி காட். வானத்தையும் பூமி சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய தேவன். ஆனால் அவர் உயிர் தழுவாருன்னு சொன்னார். ஆனால் யாருமே அவரை நம்பவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் நம்பலை. இவரெல்லாம் எங்கடா உயிர் தழுவார்? இவர் நம்ம மேசியா நினச்சோம், கடைசியாக பார்த்தா கழுத மேலே வந்துட்டுருக்காரு. மேசியா நினச்சோம், பார்த்தா அவர் ரோமர் மக்களில் என்ன பண்ணுவார், அவங்களுடைய ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கி நம்ம கையில் கொடுத்து ஆளுகை செய்வார். அவங்க அப்படி நினச்சாங்க, யூத மக்கள் அப்படி நினைத்தார்கள். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நான் உயிரோடு வருவேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளைக்கு பின்பு உயிரோடு வருவேன் என்று சொல்லி பழைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு அந்த நாட்களிலே அது புரியவில்லை. நல்ல ஒரு செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் பிறந்தார்? கிறிஸ்மஸ் டே நம்ம பார்க்குறோம். கிறிஸ்மஸ்லேயே கணிக்கப்பட்டது, அவர் ஒரு நாள் மரிக்கப் போகிறார். அதனால தான் வெள்ளைப்போளம் கொண்டாந்து வைப்பார்கள். பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரிக்கிறன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல் எல்லாம் நம்ம எங்கே கொண்டு போவோம்னா பாதாளத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் பாதாளத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கத்தை, பிதா கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை சரியாக பிதாவிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு தான் செய்வார். அவருடைய தாமாக எதுவும் செய்ய மாட்டார். அவர் சொல்கிறார், பிதாவானவர் செய்கிறது எதுவோ அது குமாரன் காண்கிறபடினால் அதன்படி தான் செய்வார். அவருடைய இஷ்டத்துக்கு அவர் ஏதோ போகிறோம் வரோம் நிற்கிறோம் அப்படின்னு அவர் என்ன செய்யலை, தாமாக எதுவும் ஒரு காரியங்கள் செய்யலை. இன்றைக்கி நம்மளாம் போகிறோம், நினைக்கிறோம், திடீர்னு போகிறோம், வா பரப்பிடு, அந்த ஊருக்கு போகலாம், வா பரப்பிடு, அந்த கடைக்கு போகலாம், வா பரப்பிடு, யோசிக்கிறதே இல்லை. பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதன் காலத்தில் அவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும் வண்ணமாக ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை ஆண்டவர் முடிச்சு. அதனால் என்ன ஆகும், அவர் உயிரோடு எழுந்தனால நாமும் என்ன பண்ணுவோம், உயிரோட எழுந்திருப்போம். நம்ம புதைக்கலை, நம்ம என்ன பண்ணுறோம், விதைக்கிறோம். நம்ம ஒரு நாள் உயிரோடு வருவோம். கர்த்தர் சொல்கிறார் என்ன பண்ணி சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்காமல் போகலாம், ஆனால் ஆண்டவராகிய தேவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போனார். ஹீ ஓவர்கேம், எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டார். நீங்களும் எல்லாத்தையும் மேற்கொள்வீர்கள். நம்புறீங்களா? பாவங்களை நம்ம விழுந்து போனோம், எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி எடுக்கிறார். இந்த காரியத்தில் முக்கியமான ஒரு நபர் பேசப்படுகிற யார் என்று சொன்னால், அவர் உயிரோடு வந்தப்போ அவர் யார்கிட்ட சொல்கிறாருன்னா, பேதுருட்டை டிசைபிள்கிட்ட சொல்லுங்கள், என்ற சீஷர்ட்டை சொல்லுங்கள், அது மாத்திரமல்ல பேதுருட்டையும் சொல்லுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார். அப்படி என்ன பேதுரு செஞ்சிட்டான்? பேதுரு என்ன பண்ணான், கடைசி இன்ட்ராக்ஷனில் இயேசுகிட்ட சொல்கிறான், உங்களை யார் கொலை பண்ணாலும் நான் விட மாட்டேன், நீங்கள் மரித்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நானும் மரிச்சிடுவேன், உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை பற்றி எதுவும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா பேதுரு சொல்கிறான். பட் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியர் வந்துடுச்சு, வீழ்ச்சி வந்துடுச்சு. மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ற முதல் குறிப்பு என்னவென்று சொன்னான், அவர் எதிர்பாராத வேளையில் ஒரு அழைப்பு, ஒரு இன்விடேஷன் வருகிறது. ஒரு இன்விடேஷன், என்ன இன்விடேஷன் வருது என்று சொன்னால், இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், அவர் உங்களை பேதுருவைட்டையும் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வார். வார்த்தை இருக்குது, நான் சொல்கிறேன். மார்க் 1 வாசிக்கலாம், மார்க் 16 நம்ம வாசிக்கலாம். மார்க் 16:1 வாசிக்கலாம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து
கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஸ்டார்டிங் எதுனா, நமக்கு மண்டே ஸ்கூல் ஆரம்பிக்குது, ஆஃபீஸ் ஆரம்பிக்குது, நம்ம நினச்சிக்கிறோம் வாரத்தில் முதல் நாள் வந்து மண்டே. இல்லை அப்படி இல்லை. வாரத்தின் முதல் நாள் எது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை, மரித்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி அவர்கள் போகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க போல எந்த இயேசுவை பார்க்க போகிறாங்க? மரித்த இயேசு. இன்னும் நிறைய பேர் மரித்த இயேசுவை தான் பார்த்துட்ருக்காங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கலை. இந்த மரித்த இயேசுவை பார்க்க போகிறார். யாரெல்லாம் போகிறாரெல்லாம் படிங்க. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும். யாக்கோபின் தாய் அப்படின்னு போட்டிருக்கோம். யாக்கோபின் தாய்னா இயேசுவோட அம்மா. எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. டைரெக்டாக இயேசுவோட அம்மா நாங்கள் கொண்டாடவே இல்லை, அப்படியே பிரிச்சுட்டாரு பாருங்க. யாக்கோபடு அப்படின்னு சொல்லி ஆடுபாடப்படிங்க. சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற போதும். அதான் 5 அப்பம் 2 மீன் 20,000 பேர் சாப்பிட்டாங்கல்ல. ஒருத்தனாவது வந்தானா? உயிரோடு எழுப்பினார்ல லாஸ்ட், அவன் வந்து நின்னானா? முடபரை எழுப்பினாரு, அவன் வந்து நின்னானா? குருடரை பார்வையடிச்சு அவன் வந்து நின்னானா? யாருமே இல்லை. இருந்ததெல்லாம் பெண்கள் தான். அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு கவலை என்னன்னா, யார் இந்த கல்லை புரட்டி போடுவா? கல்லறையில் வச்சு அதில் ரோம சாம்ராஜ்யத்தின் முத்திரையும் வச்சுட்டாங்க. யாருக்கு? ஒரு செத்த சரீரத்திற்கு. அப்போ ஆண்டோட சரீரம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வசனம் சொல்லிக்கிறது. யார் தள்ளி போடுவா அந்த கல்லை? உங்கள் பிரச்சனை என்னன்னா, கல்லை யார் தள்ளி போடுவா? உங்களுக்கும் நிறைய பேரியர் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும், நிறைய கல் இருக்கும், நீங்கள் போக முடியாதபடி கல் இருக்கும். ஆண்டவராகிய தேவன் கல்லை புரட்டி போடுவார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவராகிய தேவன் இந்த ஸ்டோன் ரோல்டாவே ஹல்லேலூயா புரட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற தடைகளை ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வாராம்? கல்லை புரட்டி போடுவார். அந்த கல் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கு? புரட்டி தள்ளப்பட்ட இருக்கிறத பார்க்குறாங்க. கல்லை வந்து தள்ளப்பட்டு. இன்னைக்கு கல்லை பற்றி பயப்படுறோம். இன்றைக்கி ஸ்டோன் பிரதர், எனக்கு ஸ்டோன் பிரதர், கிட்னியில் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஸ்டோன் வேற எங்கெங்கே ஸ்டோன் இருக்குமோ அங்கங்கெல்லாம் ஸ்டோன் இருக்கும். பயப்படாதீங்க. இந்த ஸ்டோனே தூக்கி போட்டு அண்டர் வயிற்று இருக்க ஸ்டோனை மாட்ட முடியாதுங்க. ஏசு கொடுத்த வயிற்று இருக்க ஸ்டோனை, அவங்க கிட்னி இருக்க ஸ்டோனை மாற்றுவாருங்க ஏசு நாமத்தில். அந்த ஸ்டோனே மாறிச்சுன்னா இந்த ஸ்டோனு மாறாதா? நிச்சயமாக மாறும். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே தேவதூதன் தூக்கி எரியப்பட்ட அந்த கல் ரோல்ட் அவே. ஸ்ரீலங்காவில் ஒரு பெண்ணுக்காக நான் ஜெபிக்கிறப்ப தான் வயிற்றில் ஃபுல்லாக கல். அந்த எக்ஸ்ரே கொண்டாந்து காட்டாங்க, வெள்ளையாக அங்கங்கே இருக்குது. ஜெபம் முடித்து கடைசியில் நம்ம வீட்டுக்கு போகிறேன். அந்த நேரத்தில் வந்து கொண்டாந்துப்பாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். நாளைக்கு ஆப்ரேஷன், மறுநாள் ஆப்ரேஷன் போகிறாங்க. ஆப்ரேஷன் தேட்டத்தில் நிற்க வச்சு கொண்டாந்தாச்சு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்தால் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல யூரின் போகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு பேக் ஒன்று மாட்டி வைக்கணும்னு சொல்லி எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா போது ஸ்கேன் பண்ணுறாங்க. டாக்டர் தேடி பார்க்குறாரு, கல்லே காணோம். உங்களுக்கு யாருங்க சொன்னது அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. எந்த இடத்துலையுமே கல் இல்லையே. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நீங்கள் போகலாம் எந்திரிச்சின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க. அந்த அம்மா 7 மணிக்கு 8 மணிக்கு போனது 10:30 மணிக்கு வந்துருச்சு. வந்தால் நான் உட்காந்து என்னை பார்க்க தான் வந்துச்சு நேராக. நான் என்ன பண்ணேன், இந்த மாடியில் மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டிருப்பாங்க, அதில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். என்னை தூங்காத பார்த்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுற்றி வருது. அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க புத்திஸ்ட்டு, புத்த மதத்தை சார்ந்தவர்கள். ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பாருங்கள். இயேசு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கல்லறை வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, கல்லை யார் புரட்டி தள்ளுவா? யார் ஆம்பளையாங்க இல்லையே, யார் ஜென்ட்ஸ் இல்லையே, யார் புரட்டி தள்ளுவா? அப்படி இவங்க நினைச்சாங்க. நீங்க நினைக்கிற நினைப்பை ஆண்டவர் மாற்றி அவரே உங்களுக்கு கல்லையெல்லாம் மாற்றி அமைப்பார். அந்த கல் எப்படி இருந்துச்சா? சின்ன கல் இல்லை. அந்த கல் எந்த கல்லாம்? பெரிய கல்லாச்சான். எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடையை என் ஆண்டவராகிய தேவன் மாற்றி அமைப்பார்.
தூக்கிப்படுவார். ஹalleluya. ஆகவே அவர்கள் பிரியமான ஏறிட்டு பார்க்கிற போது அவர் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். ஆமீன். அது தள்ளப்பட்ட நிறைய கல் ஒருவேளை உங்கள் பாஸாக கூட இருக்கலாம். வந்து இன்னும் தடை பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டான். உங்கள் பிரின்சிபலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாஸாக இதாக இருக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணுவான், உங்களை வந்து முன்னேறி வரக்கூடாதுன்னு உங்களை அப்படியே அமுக்கி என்னெல்லாம் அப்படி தான் செஞ்சானுங்க. ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கார். அந்த கல்லையே தூக்கி போட்டவர் இந்த கல்லை தூக்கி போட மாட்டாரா? உங்கள் பாஸை தூக்கி போட மாட்டாரா? உங்கள் பிரின்சிபல் தூக்கி போட மாட்டாரா? உங்கள் வைஸ் பிரசிடென்ட்டை தூக்கி போட மாட்டாரா? அவரோட வல்லமையெல்லாம் தூக்கி போட்டுருவார். நம்புறீங்களா? ஆமென். ஹalleluya. எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் தூக்கி போடுவார். 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 7ஆம் வசனம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, சீஷருக்கு சொல்லுங்க. அது நியாயம்தான், சீஷருக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு யாருக்கு? பேதுருக்கும் சொல்லுங்க. என்ன பேதுரு என்ன சாதிச்சிட்டான்? அவன் 3 தடவை மறுதளிச்சா, சத்தியம் பண்ணா, எல்லாம் பண்ணா, அவனுக்கு போய் சொல்லணுமா? இதுதாங்க கர்த்தருடைய அன்பு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவான்? உயிர் தந்த முடிச்சனா வரம் இரு, உன்னை பார் என்ன செய்வான். பிலாத்து பரிசேரு அப்படி தான் அவர் அங்கெல்லாம் போகல. எங்கே போனார் தெரியுமா? யார் யார் அவரை விட்டு போனாங்களோ அங்கே தான் போய் இருந்தார். இன்றைக்கி யார் யார் உங்களை விட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் உங்களை தேடிதான் வருவார். ஆமென். ஹalleluya. அப்போ உயிர் தெரிந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் நேராக எங்கே போகல, பிலாத்திட்ட போகல, அதுக்கப்புறம் ஏரோதிட்ட போகல. அவர் போன இடம் யாருன்னா, சீஷர்களிடத்தில் தேவதூதன் சொல்லி அனுப்புகிறான், ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். போய் சொல்லு, எல்லா சீஷர்களுக்கும் சொல்லு. இன்விடேஷன், an angel gives a invitation. The very invitation is coming. உங்களுக்கும் இந்த இன்விடேஷன், உங்களுக்கு இந்த அழைப்பு வந்து கொண்டிருக்கிற இந்த உயிர் தெரிந்த வல்லமையில் நம்புறவங்க அமைச்சலுங்க. ஆமென். இந்த அழைப்பு உங்களுக்கு எனக்கும். பேதுரு பார்த்தீங்கன்னா குறுகி போய் அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே அழுது அப்படியே உடைஞ்சு போயிட்டான். யாருக்கு முன்னாடி? யோவான் இருக்கான், யாக்கோப் இருக்கான், ஜேம்ஸ் இருக்கான், இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க கூட்டத்தில் பேதுரு எப்படி நிற்க முடியும்? நான் இப்படி சொல்லிட்டியாடா, போடா, என்ன தானே நீ இப்படி சொல்லியிருக்காம்மா, இப்படி நீ செஞ்சிட்டியே, என்ன அப்படி அவன் சொன்னான், பார்க்க போகிறோம். பேதுருவை அதிகமாக ஆண்டவர் நேசித்தார். அவன் விழுந்து போனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை கொண்டு ஒரு அசைன்மெண்ட் திட்டத்தை வச்சுருக்கேன். ஆடு மேய்ச்சிட்ருக்கான், அவனுக்கு தான் அந்த அழைப்பு வந்தது. இன்றைக்கி 10th +2 அதெல்லாம் மார்க்லாம் ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 10 மணிக்குலாம் எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே போயிடுவாங்க, ப்ரௌசிங் சென்டர் போயிடுவாங்க, நம்பரை பார்த்து வருவாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் +2 10th ஏல பார்ப்போம்னா பேப்பரில் தான் பார்ப்போம். பேப்பரில் நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நம்பராக இருந்துச்சு, நம்பர் இல்லைன்னா ஓன்னு உட்காந்து அழுவோம். திருப்பி ஐயோ நாங்கள் தப்பாக அடிச்சிட்டோம், இன்னொரு பிரிண்ட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பத்திரிக்கை போடுறோம். அதில் பார்த்தா அவங்க பேர் இருக்கும். தாவீதோட தப்பு செஞ்சவங்க வேறு யார் இருக்காங்க? தாவீது என்ன பண்ணான்? கொலை பண்ணானா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம் இல்லை? மோசே என்ன பண்ணான்? 2 கொலை பண்ணான் இல்லையா? தாவீது அடல்ட்ரி பண்ணான், விபச்சாரமும் பண்ணான், கொலையும் பண்ணான். அவனுடைய சந்ததியில் தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். மத்தேயு 7:1 படிமா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்க குற்றவாளிகள் தான் அப்படி ஆரம்பிக்கிறார். நீங்க நல்லவன் சொல்ற தெரியுமா? அந்த பாஸ்டர் விழுந்துட்டாரு. செல்லத்தை சொல்றாரு, யாரை பாஸ்டர் அதாவது குறையா சுந்தரம் பாஸ்டர் சொன்னாங்கன்னா 2 காதை எடுத்து அப்படி பொத்திக்கு வரான். அதுக்கப்புறம் இன்னும் திருப்பி பேசிட்டு தான் எந்திரிச்சு போ அப்படின்னு வரான். அந்த மாதிரி ஊழியக்காரங்களாம் இப்போ இல்லை. அப்படியா? வேற என்ன செஞ்சார்? வேற எங்கே போனார்? என்ன செஞ்சார்? அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் ஆமாம் நினச்சேங்க, அப்புறம் டெஸ்ட் பண்ணுறப்பே நினச்சேன், அவர் இப்படி ஆடுறப்பே நினச்சேன், இப்படி விசில் அடிக்கிறப்பே நினச்சேன், இவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். நம்ம பாருங்க சேர்த்து விடுவாங்க. அருமையான தேவ பிள்ளைகள். இவன் என்ன பண்ணான் தெரியுமா?
சத்தியம் பண்ண ஆரம்பித்தான், சபிக்க ஆரம்பித்தான். பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை கண்டிருக்கலாம், நீங்கள் அன்குவாலிஃபைடாக இருக்கலாம். அவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. குவாலிஃபைடு பீப்புள் ஆண்டவருக்கு தேவை இல்லை. God doesn't need a gold medalist. ஆண்டவர் கோல்டு மெடலிஸ்ட், நல்ல பரிசுத்தவன். யாருங்க பரிசுத்தவான்ங்க பூமியில்? இயேசுவை போய் நல்ல போதகரே அப்படின்மா. இயேசு என்ன சொன்னார் அதுக்கு? தேவன் ஒருத்தா தான் நல்லவன், நீ நல்லவன் சொல்லாதான்ட்டார். ஏன்னா அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ நல்லவனாக இருக்க முடியாது. அப்பப்போ இயேசுவின் ரத்தத்தை நம்ம வாங்கி கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளபடியே நம்மெல்லாம் வானத்தில் இறங்கி வந்த தேவதூதர்களா? நான் ஒரு பாவமும் செய்கிறேன், நீ எங்கடா இருக்க நீனு? ஸ்பெஷல் இன்விடேஷன் டு த பீட்டர். மை செகண்ட் பாயிண்ட், ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ் ஆர் ஹாவ் எ கான்ஃபிடென்ஸ், நாட் ஓவர் கான்ஃபிடென்ட். என்ன இருக்கணும்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட். ரொம்ப பரிசுத்தமானன்றாதீங்க. இந்த மாதங்களாம் ரொம்ப பரிசுத்தம், பாஸ்டர் அது பாஸ்டர். பிரியமான தேவச்சனமே, வசனம் சொல்லுகிறது என்னவெள்ளி சொன்னால், மத்தேயு 26:33 எடுத்து வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். ஆமென். உங்களுக்கு முன்னே எங்க போவாரா? கலிலேயாவுக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கார். 33 படிச்சிருக்கேன். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். அப்புறம் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப ஓவரா கான்ஃபிடென்ட். எனக்கு சில டைம்ல பயமா இருக்கும். சில பேர் நல்லா சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம சந்தியா மகள் சொல்லிட்டு போனா, நான் இங்கே சர்ச்சு வந்தேன், ஒழுங்காக போனேன். இப்போ நீங்கள் நல்ல உயர் வருது. 10th PG வரைக்கும் படித்து ஆண்டவர் முன்னேற்றி கொடுத்தார். அவங்களோட ஜெபம், அவங்களுடைய வைராக்கியம். சில பேர் பாஸ்டர், நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். யார் போனாலும், நான் செத்தாலும், நீங்களே எங்களை பிடிச்சி தள்ளி விட்டாலும் நாங்கள் அந்த சர்ச்சை விட்டு போக மாட்டோம். அவன் தான் போவான். நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்னது யாருங்க? மற்றவங்களாம் சொன்னாங்க. யோவான் சொன்னாரா? இல்லை, பேதுரு தான் சொன்னான். 34 எடுத்து வாசிங்க. சரி, இயேசுவை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் சொல்றேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். போட்டான் பாருங்க, ஒரே போட. சாவர இருந்தா கூட என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ஆண்டவருக்கு போடுவார். உடனே அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் வெள்ளத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பீட்டருக்கு சொல்வார் ஆண்டவர், நீ பிசாசினால் சோதிக்கப்படுவேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணி கொள்வேன். உனக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்னா, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் என்ன பண்ணு, குணப்படுத்து. அது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ குணப்படுத்தும் பின்பு சகோதரனை குணப்படுத்து. உன் விசுவாசம் உன்னை விட்டு நீங்கி கொள்ளாதபடி நான் உனக்காக ஜெபித்துக் கொள்வேன். உனக்கு இந்த தோல்வி வரக்கூடாதுன்னு நான் ஜெபிக்க மாட்டேன். அது வரும், இது உனக்கு வரும். ஆண்டவர் அனுமதிக்கிறார். மத்தேயு 26:69 எடுத்து வாசிக்கலாம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. முதல் சொன்னா எனக்கு தெரியாது. ரெண்டாவது,
என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அடுத்த படிக்கலாம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். படிப்பான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யூதாஸ் காரியத்தை ஒரு தடவை தான் காட்டி கொடுத்தான். எப்ப காட்டி கொடுத்தான்னா, இயேசு பந்தியில் இருக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து அந்த ரசத்தில் தோய்த்து நனைச்சு அவன் கொடுத்த பொழுது பிசாசு அவனுக்குள்ளே பூந்தான். அந்த பூந்த பிசாசு என்ன பண்ணிச்சுன்னா, அவரை காட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, இயேசுவோட நெருங்க வைக்க முடியவே இல்லை, வர முடியவே இல்லை அவனால். அவன் என்ன பண்ணா, பிரதான ஆசிரியத்தை தேடி போக ஆரம்பித்தான். மன்னிப்பு, அதாவது ரட்சிப்பு, மன்னிப்பு, மனம் திரும்பு, இது அந்த ஹம்பிள்னஸ் அவன்கிட்ட இல்லை. போவாத, ஏசிட்ட போவாத, நீ வேற எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணிச்சுன்னா, மரணத்துக்கு ஏதுவாக அவனை தூண்டி விட்டது. அதனால் தான் அவன் மரித்து போனான். பிரியமான தேவச்சனமே, ஜாக்கிரதையா இருங்கள். ஆண் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்க ஆரம்பித்தான். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 26:75 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் சொன்னார்ல அவரு, நீ சேவல் கூறத்துக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதலிப்பே. இப்போ நான் மறுதலிச்சிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மனம் கசந்தான், மனம் மாறினா, ரட்சிப்பு அவனுக்குள்ள வந்தது, விடுதலை வந்தது. ஆண்டவரனை பார்த்து அவனுக்கு வச்சு ஒரு பெரிய பிளான் வச்சாரு. அதனால தான் சொன்னார், உயிரோடு வந்த பிறகு சொல்கிறாரு, பேதுருட்ட போய் சொல்லு. தவறி விழுந்துட்டீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். ஃபெயிலியர் ஆச்சா? கர்த்தர் ஒன்று இருக்கார், உங்களை தான் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் குவாலிஃபை இல்லைன்னு தெரிஞ்சு தான், நீங்கள் விழுந்துருவீங்கன்னு தெரிஞ்சு தான் உங்களை தான் ஆண்டவர் மறுபடியும் எடுத்து உங்களை என்னையும் பயன்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். யோவான் 21:18 எடுத்து வாசிக்கலாம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். யார பேதுருவை பார்த்து விடாது, நீ இளமையா இருக்கப்ப நீ இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போன. ஆனா ஒரு நாள் வரும், நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வயது வந்து தீர்க்க ஆயுசா இருக்கும், நல்ல வயதா இருக்கும். நல்லா இருக்கப்ப நீ போவ, அங்கே போவ, இங்கே போவ. வயசான நாள் ஒன்று வரும். அந்த நாள் வரும்பொழுது என்ன நடக்குன்னா, உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, உன் பேகை தூக்க முடியாது, உன்னால் உன் கூட நீ யாராவது நீ சார்ந்து தான் இருக்கணும். அது வரைக்கும் உயிரோடு இருப்ப. யாருக்கு மொத்தம் சொல்கிறாரு? பேதுருக்கு சொல்கிறாரு, யோவானுக்கு சொல்லலை, யாக்கோபுக்கு சொல்லலை, அதுக்கப்புறம் யாருங்க, நாத்தானுக்கு சொல்லலை, அதுக்கப்புறம் மற்ற சீஷருக்கு தோமாக்கு சொல்லலை, இவருக்கு மாத்திரம் தான் சொல்கிறாரு. இவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மிகுந்த ஒரு பற்று, ஒரு அன்பு இருந்தது. யோவானுக்கு இருந்தது. ஆனாலும் பேதுருவை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஏன்னு சொன்னால், பேதுரு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாஸ்டலாக வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனிதனாக மாறுவான் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்து, ஆண்டவராகிய தேவன் பேதுருவை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 21:15 எடுத்து வாசிக்கலாம்.
அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த முக்கியமான பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா பேதுருட்ட தான் கொடுத்துருக்காரு. 2ஆம் முறை படிங்க. 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். நீர் அறிவீர் என்பான். அடுத்தது அவர், ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்கிறார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்களே அறிந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் ஃபியூச்சர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து, உங்களை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவச்சனமே, தண்ணியில் நடந்த பேதுரு எல்லாத்துக்கும் முந்தி சொல்கிறவன் மறுதளிச்சான், சத்தியம் பண்ணான், தெரியவே தெரியாதுன்னு சொன்னான். அவன்கிட்ட போய் ஆண்டவர் இதை கொடுக்குறார். இந்த 10 சீஷர்களும் 11 சீஷர்களும் என்ன நினைப்பாங்க, இவர்கிட்ட போய் கொடுக்குறாரு, இவர் என்ன அப்படி செஞ்சாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டி இருந்துச்சா? இல்லவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20, அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஆவிகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில். பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்னா, என்ன விசுவாசிக்கிற யாரும் இந்த இடத்துல வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் படிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது, பொறுமையோடு, அதாவது நோவாவோட காலத்தில் 8 பேர் மாத்திரம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. மோசே, அதுக்கப்புறம் எல்லாம் தானியேல், அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அந்த இடத்துல அவர் போய் சொன்னார், என்ன விசுவாசிக்கிறவங்க, என் பேரை சொல்றவங்க யாரும் இந்த இடத்துல வரமாட்டாங்கன்னு என்று சொன்னார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை ரட்சித்து அவங்களை எங்க கொண்டு போறேன்னா பரதேசிக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். சங்கீதம் 68:18 எடுத்து வாசிக்கலாம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். ஆமென். ஆண்டவர் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தேவன் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாராம். அப்போ இயேசுவோட உயிர்த்தெழுதல் என்ன நம்ம பார்க்குறோம்? இவர் இங்கு இல்லை. அவர் என்ன பண்ணார்? ஹி இஸ் ரிசன். அவர் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தருக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவர் எங்கே போயிட்டார்? கலிலேயா போயிட்டார். இவங்க போய் தேடுறாங்க. அந்த தூதன் சொல்கிறான், நீங்கள் இங்கே அவரை தேடாதீங்க, உங்களுக்கு சொன்னபடியே அவர் எங்கே போயிட்டாராம்? கலிலேயாவுக்கு போயிட்டார். அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளும் எல்லா வார்த்தைகளும் அவங்களுக்கு தலையில் ஏறலை. அவங்க நினைக்கலை, கைவிட்டாங்க, ஆண்டவரை நினைக்காம போனார்கள். அதனால் என்ன நடந்ததுன்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாதனால, விளங்காததுனால கல்லறைக்கு போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கல்லறைக்கு போகிறாங்க. பிரியமான தேவச்சனமே, கல்லறையில் ஒன்றும் இருக்காது. இயேசுனிடத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களை விடுதலைப்பார். ஆமென். He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கு இல்லை. அவர் எங்கே போனார்னா, ஆமாம்,
கலிலேயாவுக்கு போனார். என்ன சொல்கிறாருன்னா, பேதுருட்ட போய் சொல்கிறார். அதை நான் எடுத்துக்கிறேன், ஹைலைட் எதை எடுத்துக்கிறேன்னா, பேதுரு பாவம் பண்ணான், சத்தியம் பண்ணான், சபிச்சான். 3 இடத்துல, ஒரு இடத்துல இல்லை, 3 இடத்துலையும் சபிச்சான், சத்தியம் பண்ணான், தெரியாதுன்னு சொன்னான். அவனை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இஃப் யூ ஆர் அன்குவாலிஃபைட், காட் கேன் யூஸ் யூ. உங்களால் நீங்கள் சரியான நபராக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும் உங்களை கொண்டு தான் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி. நம்பர் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்பர் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே இயேசுவை எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்துங்கள், பிரசங்கிங்கள். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் அனுசரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்து இந்த இடத்துல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த நாள் உயிரோடு எழுந்த காரியங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருக்கிற அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவரே தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார் என்ற இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களுக்கு நெருங்கி நிற்கிற பாவங்களையும் எங்களுடைய விசுவாச குறைபாடுகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி ஆண்டவரே விசுவாசத்தை தோற்கிற உம்மை நோக்கி எங்கள் ஓட்டத்தை மீண்டுமாக ஓடத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நீங்கள் வழி நடத்தும்படியாக உங்களுடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி. எல்லா கல்லறைகளும் மூடி இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறந்ததாக ஆண்டவரே எங்களுக்காக இன்றும் சாட்சி கொடுக்கிறது போல் ஆண்டவரே நாங்களும் உமக்கென்று ஒவ்வொரு நாளும் சாட்சி உள்ள ஜீவியத்தை செய்து ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு இந்த திரு சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூடிய மகிமையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல சுவாமி. ஆமீன், ஆமீன். ஜெப தேவைக்கு 9891419361.